அந்த பாவி நல்லா இருப்பாளா? என் புருஷனை இந்த கதிக்கு ஆளாக்கி வச்சிருக்காளே. அவ கழுத்துல தாலி ஏற என் கழுத்துல இருக்கிற தாலியை இறக்க பார்த்தா அந்த பாவி. இந்த புத்தியெல்லாம் அவங்க கூட கொஞ்சிட்டு ஒன்னா தெரிஞ்சிருக்கிறப்போ வந்திருக்கணும். கேக்குற ஜென்மமா நீங்களா? சித்தி, வீட்டுக்கு போய் அவர் தலையில எலுமிச்சை பழத்தை தேய்ச்சி தண்ணி ஊத்து. மறுபடியும் குடிக்கிறேன்னு கடைக்கு கிளம்புனா காலை உடைச்சு மூளையில உட்காரவை. பெத்த பாவத்துக்கு நான் கஞ்சி ஊத்துறேன். இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ வீட்டுக்கு வா, இன்னைக்கு உனக்கு தீபாவளி தான். தீபாவளி இப்பதானே போச்சு, அதுக்குள்ள என்ன மாமா எந்திரிங்க. என்னையா வாங்க. வாங்க சார். வணக்கம் சார். என்ன பிரச்சனை சார்? திடீர்னு ஃபோன் பண்ணி என்ன வர சொல்லிருக்கீங்க? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். யார் மேல சார்? அந்த முனிசிபாலிட்டி கமிஷனர் மேல சார். என்ன சார் கம்ப்ளைண்ட்? சார், உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல. என் மூத்த பையனை கல்யாணம் பண்ணிக்க ரம்யா ஆசைப்பட்டான். அதுக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுக்கணும்னு பெரிய பிரச்சனை பண்ணான். அதுக்கு நான் முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த சாமி துறையை கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணா சார். அதனாலதான் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் சார். சார், இதுல என்னோட ஒப்பீனியனை சொல்லலாமா சார்? தயவு செஞ்சு தாராளமா சொல்லுங்க சார். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப கமிஷனர் ரம்யா உங்க மச்சான் சாமிதுரைக்கு உயிருக்கே ஆபத்து ஏற்படுற மாதிரி த்ரெட்னிங் கொடுத்துருக்காங்க சார். அதனால நீங்க கமிஷனர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறத விட சாமிதுரையோட சொந்த மக அண்ணன் வந்து என் அப்பாவை இப்படி பண்ணாங்கன்னோ கொலை பண்ண பார்த்தாங்கன்னோ சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சார். சரிங்க சார். அவங்களையும் வர சொல்றீங்களா சார்? தாராளமா வர சொல்றேன் சார். செல்லகிளி போன கொடு. சண்முகம் அண்ணோ வரும்னு நினைக்கிறியாப்பா நீ? செல்லகிளி, நான் சொன்ன என் மருமக கண்டிப்பா வருவா. போன கொடு. அண்ணா வருத்தப்படாத, அதான் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகல. நான் அப்பாக்காக கவலைப்படல சின்னதா. நான் நினைச்ச மாதிரியே கீழ்த்தனமா இறங்கி அந்த ரம்யா அவ காரியத்தை சாதிச்சுட்டால. கடைசி வரைக்கும் மாமாவோட கௌரவத்தை என்னால காப்பாத்த முடியல. ஏய், அப்படி இல்ல புளிமுட்டை. உன்னோட இறக்க குணத்தை ரம்யா அவளுக்கு சாதகமா பயன்படுத்திட்டா. யாரை எப்போ யூஸ் பண்ணணும்னு அவ சரியா தெரிஞ்சு வச்சிருக்கா. அதை பயன்படுத்தி இப்போ அவ ஜெயிச்சிருக்கா. ஆனா இது எல்லாமே தற்காலிகம் தான். என்னைக்கு ரம்யா கூட இருக்கிறவங்களுக்கு அவளை பத்தி தெரிய வருதோ அப்ப அவ தானா உங்ககிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். சரி வா கிளம்பலாம். யார் அண்ணோ? மாமா தாங்க சின்னதா. பேசு. சொல்லுங்க மாமா. கண்ணே, எங்க கண்ணு இருக்க? இப்பதாங்க மாமா அப்பாவை பத்திரமா கார்ல ஏத்தி அனுப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். வீட்டுக்கெல்லாம் போக வேணாம் கண்ணே, நீ நேரா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. ஸ்டேஷனுக்கா? அங்க எதுக்குங்க மாமா? என்ன கண்ணு இப்படி கேக்குற? அந்த கமிஷனர் சாமி துறையை படாத பாடுபடுத்தி இருக்கா. அவளை அப்படியே சும்மா விட்டு சொல்றியா? நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த வக்கீல் சார் தான் நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொன்னாரு. நீ உடனே கிளம்பி வா. என்ன பேசுறீங்க மாமா? அதுக்காக மணமக்களா வீட்டுக்கு வந்து பால் பழம் சாப்பிட வேண்டியவங்கள ஸ்டேஷனுக்கு வர சொல்றீங்க? நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது மாமா? என்ன கண்ணு கௌரவமா? கௌரவம் இப்ப மட்டும் என்ன வாழுது? அதான் கல்யாண மண்டபத்தில் வச்சு அவ எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டால. இங்க பாரு கண்ணு, கௌரவம் கௌரவம் சொல்லி சொல்லிதான் ரோட்ல போற வரவெல்லாம் நம்ம கையை பிடிச்சி நாடி பாக்குறான். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். நீ வர போறியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. மாமா கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க மாமா. பெரிய தானே கல்யாணம் பண்ணி இப்ப அந்த கமிஷனர் நம்ம வீட்டு மருமகள் ஆயிட்டா. இப்ப அவ மேல கம்ப்ளைண்ட் பண்றது நம்ம மேலேயே நாமளே சேர்த்த மாதிரி பூசிக்கிற மாதிரி. கண்ணு, நீ ரொம்ப தப்பா சொல்ற கண்ணு. அவ மருமகளா இல்ல, சாதாரண மனுஷியா கூட இருக்க முடியாது. நம்ம வீக்னஸ பயன்படுத்திக்கிட்டு அவ இவ்வளவு சந்தோஷமா இருப்பா. சந்தோஷமா இருக்க நான் விடுவேனா? இனிமே அவ சந்தோஷமாவே இருக்க கூடாது கண்ணு. கொஞ்சம் விட்டான்னு வச்சுக்க, அவ நம்ம தலைமையில ஏறி ஆட்டம் போடுவா கண்ணு. கண்ணு, சட்டப்படி அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் கண்ணு. மாமா அவளை அப்படியே விட்டுருங்கன்னு எப்ப மாமா நான் சொன்னேன்? அவ மேல நமக்கு இருக்கிற கோவத்தை காட்டுறதுக்கு சரியான நேரம் இது இல்ல. அதுக்காக மணமகளே மருமகளே வா வான்னு சொல்லி ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிட சொல்றியா? அதெல்லாம் முடியாது கண்ணு. இன்னைக்கு உண்டு இல்லன்னு பண்ண போற பாரு. நீ வா. இல்லங்க மாமா, இது கமிஷனரோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல. இதுல பெரிய தானோ அத்தையும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா.
ஆசை ஆசையா வீட்டுக்கு வரப்போற மருமகளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா நம்ம வீட்ல தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். சரி கண்ணு, அப்போ ஒண்ணு பண்ணலாம். அவங்கள நாளை கூட நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம். இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். நீ கிளம்பி வா. சரிங்க மாமா. அண்ணா, அப்பா எது கால் பண்ணாரு? என்ன சொன்னாரு? ரம்யா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும்னு பிடிவாதமா இருக்காரு. இப்பவே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வர சொல்றாரு. ஆமாம் புளிமுட்டை, எனக்கும் அதான் சரியா படுது. நாம அப்பா சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். அதிகார திமிரு இருக்கிற தைரியத்துல தானே அவ இவ்வளவு ஆட்டம் போடுறா. அவளுக்கு சட்டம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிய வேண்டாம். வா போலாம் வா. சண்முகம், அண்ணன் தான் வரேன்னு சொல்லிடுச்சுல, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? செல்லகிளே, இன்னும் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போய் சேரக்கூடாது. அதுக்குள்ள அவங்கள அலேக்கா இங்க தூக்கிட்டு வந்துடணும். என்ன ஒரு திமிரு, என்ன ஒரு தெனாவிட்டு ஓடமாட்ட செல்லகிளே. பாரு இன்னைக்கு இருக்கு. வந்துட்டாங்க பாரு. உள்ள போலாம். மாமா, எனக்கு என்னமோ தப்பு பண்றோம்னு தோணுது. எதுக்கும் இன்னொரு முறை நல்லா யோசிங்க மாமா. ஒரு தடவை இல்ல கண்ணு, பல தடவை யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு உங்களுக்கு காட்டணும். வா, கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துடும். வாங்க சார். போய் பாருங்க. வணக்கம் சார். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். இருங்க இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? பொறுமையா இருங்க. என்ன சார் எப்பவுமே கேஷுவலா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு மனுஷனை காணோன்னு பயந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா ஏன் சார் இப்படி பொறுப்பில்லாம பேசுறீங்க? காலையில வந்து எங்க அப்பாவை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனா ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க கிட்ட எங்க குடும்ப விஷயத்துல யாரும் தலையிட வேண்டாம், வேற வேலை இருந்தா பாருங்கன்னு சொன்னீங்களாமே. ஆமா சார், நான் தான் சொன்னேன். இப்போ அதுக்கு என்ன பண்ண போறீங்க? சார் என்ன சார் இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம பேசிட்டு இருக்கீங்க? பின்ன எப்படி சொல்றீங்க? நேத்து நகையை காணோம்னு சொன்னீங்க. நாங்க வேலை வெட்டியை விட்டுட்டு மண்டபத்துல வந்து விசாரிச்சா நகையை உங்களுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பழிய போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உங்க அப்பாவை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. இதோ கண்ணுக்கு முன்னாடியே நிக்கிறாரு. உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனையில ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆடு புலி ஆட்டம் ஆடுறீங்க. அதுல சம்பந்தமே இல்லாம டிபார்ட்மெண்ட் நேரத்தை ஏன் சார் வீணடிக்கிறீங்க? சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார். நான் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். சார், நீங்க யார் மேல வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆனா கமிஷனர் மேல மட்டும் வேண்டாம். சார் என்ன சார் இது? நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது கமிஷனர் மேலதான். சரியா போச்சு. இப்பதான் சார் உங்க மகன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீங்க திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க.